புரட்சியாளர் அம்பேத்கர் நாமம் வாழ்க. சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலைக்கு நியாயம் கேட்டு உயர் நீதிமன்றம் வரை உச்ச நீதிமன்றம் வரை அவருடைய வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று உத்தரவிட்ட பிறகும் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கும் அரசு அதற்காக தொடர்ச்சியாக மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்து சிபிஐயை விசாரிக்க விடாமல் காலம் தாழ்த்தி வருவதை கண்டித்துதான் இன்றைக்கு அருமை பீம்குமார் தலைமையிலே அருமை சகோதரர் தயா அருண்குமார், ரவிச்சந்திர சாம்பவர், தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஒருங்கிணைப்பில் மிக சிறப்பாக இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆர்ப்பாட்டம் ஒன்றை மட்டும் நாம் குறிப்பிட வேண்டும். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்பது இது ஒரு வரலாற்று படுகொலை. இந்த அரசு கொஞ்சம் செவிசாய்க்க வேண்டும். அஜித்குமார் என்ற ஒரு சாதாரண ஒரு செக்யூரிட்டி படுகொலையை அதை காவல்துறை தான் செய்தது. அந்த அஜித்குமாரை படுகொலை செய்தது காவல்துறை தான். ஒரு சாதாரண படுகொலை வழக்கை, காவல்துறை செய்த படுகொலை வழக்கை நீங்கள் சிபிஐக்கு முதல்வரே மாற்ற கோருகிறார். ஆனால் இன்றைக்கு பட்டியலின மக்களின் சென்னை மாநகரத்தில் ஒரு அசைக்க முடியாத ஒரு அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருந்த, வளர்ந்து வந்த, இந்த மக்களுக்காக பணி செய்து கொண்டிருந்த ஒரு சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலையை உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் கூறியும் கூட இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசு தொடர்ச்சியாக அதற்கு இடையூறு செய்வதால் என்ன அர்த்தம் என்பதை இந்த பகுதியில் வாழ்கின்ற வியாபார பெருங்குடி மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு படுகொலையை நீ விசாரிக்கிறது பத்தலன்னு சொல்ற. இப்ப நம்ம நோட்டீஸ்ல கூட குறிப்பிட்டு இருக்கிறாங்க, சம்பவ செந்திலும் மொட்டை கிருஷ்ணனும் எங்கன்னு. இந்த அரசு மீது அதுக்காக தான் போயிருக்குது உச்ச நீதிமன்றத்துக்கு. ஏன்னு சொன்னா, இங்க யாருன்னா ஒரு கிருஷ்ணன் தக்காளி வித்திருந்தா கூட அவனை மொட்டை வச்சு இவன் தான் மொட்டை கிருஷ்ணன் சொல்ற அரசு இது. இன்றைக்கு யாராவது ஒரு செந்தில் போயிருந்தா கூட ஒருத்தனை பிடிச்சி இவன் தான் சம்பவ செந்தில் சொல்ற அரசு இது. அவ்வளவு ஒரு கேவலமான காவல்துறையாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருப்பது தமிழக காவல்துறை என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் என்று சொன்னால், என்றைக்கெல்லாம் இந்த ஆட்சி நடைபெறுகிறதோ அன்றைக்கெல்லாம் பட்டியலின மக்கள் பெரும்பாலான தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அந்த படுகொலைகளுக்கெல்லாம் தொடர்ச்சியாக நீதி கிடைத்ததே இல்லை. அதுபோலதான் இன்றைக்கு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கும். இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை யார் செய்தார்கள் என்று எல்லோரும் அருமை சகோதரர் தமிழ்ச்செல்வன் கூறியது ஒரு மிக சீரிய கருத்து ஒன்று இருந்தது. அந்த இதுல ஒரு தொடர்ச்சியா அவர் அந்த பத்திரிகைகளை ஃபாலோ பண்ணி பார்க்கிறாரு. ஃபாலோ பண்ணி பார்த்த பேரு இந்த படுகொலையில ஒரு பறையர் படுகொலைக்கு இன்னொரு பறையர் தான் கைது செய்யற மாதிரி, பறையர் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் மட்டுமே கைது செய்யற மாதிரி இன்றைக்கு காவல்துறையும் தமிழக அரசும் ஒரு மாபெரும் ஒரு போலியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறது என்பதை மிக தெளிவாக சுட்டி காட்டினார். வெறும் நாகேந்திரன் மட்டும் இந்த படுகொலைக்கு காரணம் அல்ல. அப்ப யாரு படுகொலைக்கு காரணம் என்ன? ஏற்கனவே பத்திரிகைகள் தெளிவாக குறிப்பிட்டுள்ள வேறு சில ஆதிக்க சாதிகளையும் குறிப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப அரசு அந்த ஆதிக்க சாதிகளை இதுவரைக்கும் குற்றப்பத்திரிகையில் சேர்க்காமல் தள்ளிவிடுவது ஏன்? இந்த ஆதிக்க சாதிகளை அடையாளம் காட்டாமல் அதை ஏன் தள்ளுதுன்னா, இங்க சென்னையில் இருக்கின்ற ஆதிக்க சாதியை சேர்ந்த அரசியல் கட்சிகள் இந்த படுகொலையில் தொடர்பு உடையது என்பதனால்தான் அந்த கள்ளர்களை காட்ட மாட்டான், அந்த நாடார்களை காட்ட மாட்டான். இந்த அரசும் காவல்துறையே அந்த கள்ளர்களையும் நாடார்களையும் காட்டவில்லைன்னா இவன் கூலி கொடுத்தவன் சென்னையில தான் இருக்கிறான் போல இருக்கு. அவனுங்களை கைது செஞ்சா அவன் இவனுங்களை காட்டி விடுவான் என்றதுக்காக பறையர்களுக்குள்ளே தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை கொண்டு பறையர்கள் கூட்டமைப்பு பறையர்கள் ரவுடிகளை கைது பண்ணி இருக்கிறாங்க. நாங்க நாக்பூர் போக சொல்ல பேசிட்டு போனோம். நாகேந்திரனை உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் இட்டு வந்துக்கிறாங்க. நம்ம திரும்பி வர்றதுக்குள்ளே அவர் செத்துருவார், சாவடிச்சிடுவானுங்க. நாங்க நாக்பூர் போக சொல்ல ட்ரெயின்ல ஜிடி எக்ஸ்பிரஸ்ல பேசிட்டு போறோம். இதெல்லாம் வந்தா கொஞ்ச நாள்ல அவரும் செத்து போயிடுறாரு. இப்ப இந்த வழக்கை சீர்குலைக்கிறதுக்கு ஏற்கனவே ஒருத்தனை என்கவுண்டர் போட்டாங்க. கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேல இட்டு போலீஸ் அடிச்சிருக்கிறாங்க. அடிச்சுதான் ஒரு 27 பேரை பண்ணிருக்கிறாங்க. அந்த 27 பேர்ல 28 பேர்ல முக்கியமான ஆளு ஒருத்தனை போலீஸ் கஸ்டடியில வச்சு இருக்கிறவன் போய் துப்பாக்கி எடுத்தான்னு சொல்லிட்டு அவனை சுட்டு கொள்ட்டாங்க. இங்க நடக்கிற எல்லா என்கவுண்டரும் போலி என்கவுண்டர் தான்.
தமிழ்நாட்டில் காவல்துறையால் நடத்தப்படுகின்ற எல்லா என்கவுண்டரும் போலி என்கவுண்டர் தான். இந்த என்கவுண்டர் எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்கிறோம். ராஜாராம சுட்டாங்க, தமிழ் தேசிய தீவிரவாதி ராஜாராம தீவிரவாதின்னு சொல்லி கோட்டுப்புறத்தில் சுட்டாங்க. கோட்டுப்புறத்தில் சுடுறதுக்கு முன்னாடி சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல ஜேசில இருந்து டிசில இருந்து 2 நாள் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. வழக்கமா சின்னமலை கோர்ட்ல இருந்து சென்ட்ரல் ஜெயிலுக்கு போறதுக்கு எப்படி போகும்னா சைதாப்பேட்டை வழியா தான் அந்த போலீஸ் வண்டி போகணும். அவரை சுடுறதுக்காகவே கோட்டுப்புறத்துக்காக எத்தும் போது போலீஸ். அப்புறம் யாரோ சோட்டாராஜன் கூட்டாளியை சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஈக்கார்த்தாங்கள 2 பேரை சுட்டாங்க. இந்த மாதிரி போலீஸ் யாரெல்லாம் என்கவுண்டர்ல போட்டாங்க நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே போலீஸ் போலி என்கவுண்டர் தான் நடத்தி இருக்கிறது. அது மாதிரி தான் இன்றைக்கு தலைவர் ராம்சாங் படுகொலை வழக்கியும் யார் உண்மை குற்றவாளியோ, யார் பணம் கொடுத்தானோ, கூலிப்படை தலைவனை எல்லாம் கைது செய்துவிட்டு யார் கூலிப்படைக்கு முதலாளியாக இருக்கின்ற முக்கிய தலைவர்களை மறைப்பதற்காகத்தான் இன்றைக்கு காவல்துறையும் அரசும் சேர்ந்து முயற்சி செய்து வருகிறது. அதை நாங்க ஓப்பனா யாருன்னு சொல்ல வரல. ஏன்னா இத நிறைய காரணம் இருக்குது. எல்லோரும் சொல்லிட்டாங்க, இவங்க அவங்க தான் சொல்லிட்டாங்க. ஆனா இத முடிப்பதற்கான எந்த விஷயமும் காவல்துறை முன்கையை எடுக்க மாட்டேங்குது. ஏன்னு சொன்னா கொஞ்ச நாள் போராடுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. இப்படிதான் எல்லா படுகொலையும் போயிருக்குது. ஆனா தலைவர் ராம்சாங் படுகொலை நீங்க நினைக்கிற மாதிரி அந்த படுகொலையும் அந்த படுகொலை இந்த படுகொலை மாதிரி நடக்காது. அவர்களை குற்றவாளிகளை கண்டிச்சு தண்டிக்கிற வரைக்கும், உண்மை குற்றவாளிகளை அடையாளம் காட்டுற வரைக்கும், உண்மை குற்றவாளிகளை தூக்கு மேடைக்கு ஏற்றுகிற வரைக்கும் அவருடைய போராட்டம் தொடரும் தொடரும் என்பதற்காக ஒரு அச்சாரம் தான் இன்றைக்கு தாம்பரத்தில் பீம் இந்தியா தலைமையில் இன்றைக்கு இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், காவல்துறை நமக்கான காவல்துறை இல்லை. இந்த காவல்துறை ஏன்னா அவ்வளவு விஷயத்தை நாம பார்த்துட்டோம். இன்னைக்கு கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மடிப்பாக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்வளவு கொடுமை. ஒரு பொண்ணு 10 வயசு பொண்ணு 5வது படிக்கிற பொண்ணு அந்த தலைமை ஆசிரியர் ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒரு தலைமை ஆசிரியர் மாப்பு கட்டையால அடிச்சு பட்டியா இருக்குது. அதுக்கு எஃப்ஐஆர் போடுற கண்டி அரெஸ்ட் பண்ண மாட்டான். அதை நான் போய் நேரா ஏசியை போய் உட்காந்து பார்த்தேன். ஏங்க சண்டை போட்டுக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க, பட்டியா ஆயிருக்குது. 5 வயசு குழந்தைக்கு அந்த அடி, 50 வயசு ஆளுக்கு அந்த அடி சாதாரணம். ஆனா 10 வயசு குழந்தைக்கு அந்த அடி எவ்வளவு பெரிய வலியை கொடுத்துருக்கோம். என்ன சார் எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணுமா சார்? ஏன்னா சட்டம் இருக்குதா சார்? அப்பயே ரோட்ல சண்டை போட்டுனா அவனை இட்டுன்னு உள்ள உட்கார வச்சு கேஸ் போடுறீங்க, ஜெயிலுக்கு அனுப்புறீங்க, ஃபைன் வாங்குறீங்கன்னு கேட்டேன். அங்கேயே எஃப்ஐஆர் போட்டு அங்கேயே மடிக்கு மண்டியை வெட்டினாலும் குத்துனாலும் அவனை அங்கேயே பிரிச்சு விட வேண்டியது தானே. ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இட்டுன்னு வர? இந்த விஷயத்தை கேட்டா ஏசி அப்புறம் ஒண்ணு சொல்றாரு. அந்த ஏசி மடிப்பாக்க ஏசி கேரளாவில் ஆசிரியர் அடிச்சாங்க, ஒரு கேஸ் போட்டாங்க, தள்ளுபடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா? தள்ளுபடி ஆயிடுச்சு, ஏன் எஃப்ஐஆர் போட்ட? அதே மாதிரி தள்ளுபடி பண்ண வேண்டியது தானே இந்த கேஸ்ன்னு கேட்டேன். அப்போ ஜம்ப் ஆகுறாரு. இந்த மாதிரி காவல்துறை திட்டமிட்டு எல்லா காவல்துறையும் சாதிய மனப்போக்கோட தான் இன்னைக்கு இருக்கலாம். சென்னையில் இருக்கின்ற, தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா காவல்துறை அதிகாரிகளும் ஒரு 5 பேர் ஒன்னா வித்தியாசமா இருக்கலாம். சென்னையில் ஒரு 5 போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் ஓரளவுக்கு பொதுவாக நடக்கலாம். 95 இன்ஸ்பெக்டரும் 95% ஆய்வாளர்களும் இந்த பட்டியலின மக்களுக்கு எதிராகவும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும், இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும், பாதிக்கப்படுற மக்களுக்கு எதிராகவும், ரோட்ல சிறுகடை வியாபாரிகள் செய்கிற வியாபாரிகளுக்கு எதிராகவும், குடிசை வாழ் மக்களுக்கு எதிராகவும் தான் இந்த காவல்துறை இருக்கிறது. இதற்கு நமக்கு ஒரே வழி, நம்முடைய மக்களை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும். என்னுடைய சார்பாக சொல்றேன், ரொம்ப தொலைவில்லைனா கூட நீங்க திருப்பி சிபிஐக்கு இந்த வழக்க தமிழக அரசு ஓர வஞ்சனை போக்கை கைவிடு, சிபிஐக்கு வழிவிடுன்னு சொல்லிட்டு செங்கல்பட்டுல இருந்து நடந்தே போவோம். கொஞ்சம் ஒரே ஒரு நாள் ஒரு போராட்ட மக்களை அணிதிரட்டி இது எல்லோரும் தலைவர் ராம்சாங் வழக்கு எல்லோராலும் பேசப்படுகின்ற வழக்கு ஆகணும்னு சொன்னா நாம ஒரு செங்கல்பட்டுல இருந்து குறைஞ்சது ஒரு நாள் நடப்போம். இந்த தமிழக அரசு செய்யாது. இருந்தாலும் மக்களை எஜுகேட் பண்ணி ஆகணும். நம்ம அரசியல் படுத்தி மக்களை அணிதிரட்டி ஆக வேண்டும். அப்போதுதான் இந்த அரசுக்கு சூடு சொரணை வரும் என்பதை உணர்த்துவதற்காக தான் நாம் உடனடியாக ஒரு கூட்டம் கூடுங்க, பேசுவோம். ஒரு செங்கல்பட்டுல இருந்து ஒரு நடைபயணம் நாங்க ஓரமா நடந்து வரேன். எங்களுக்கு மைக் வேணாம், எதுவும் வேணாம். ராம்சாங் கலைக்கு சிபிஐ விசாரணைக்கு வழிவிடு, தடுக்காதே, தமிழக அரசு தடுக்காதேன்னு சொல்லிட்டு ஒரு துண்டறிக்கை போட்டு செங்கல்பட்டுல இருந்து நடப்போம் ஹைகோர்ட் வரைக்கும் போவோம். போயிட்டு இந்த மாதிரியான அடுத்த கட்ட பிரச்சாரம், அடுத்த கட்ட போராட்டம் தான். ஏன்னா சிபிஐ உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு, இனிமேல் இந்த வழக்கில் போய் நம்ம போய் எப்படியா இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம். ஆனா
சிபிஐயே விலைக்கு வாங்குறதுக்கு இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் யார் அந்த கொலையில தொடர்புடைய அரசியல்வாதிகளோ அவர்களே சிபிஐயை விலைக்கு வாங்குவதற்கு கூட போவாங்க. ஆக நாம அரசியல் படித்து மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, ரோட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு சிபிஐ கூட இதுக்கு விலை போவாது என்பதை கூறிக்கொண்டு தொடரட்டும் தலைவர் ஆம்சாங் அவர்களின் வழக்கை மேலும் சிபிஐக்கு உயர்த்த பல்வேறு போராட்டங்கள் தொடரட்டும் என்று கூறி அம்பேத்கர் மக்கள் படை சார்பாக ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெய்பீம்.